தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற கருணை கடலாக விளங்குகின்ற பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, எத்தனையோ விழாக்கள் நாடெங்கும் நடைபெறுகிறது. ஆனால் ஏதாவது ஒரு விழாதான் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கிறது, எல்லோர் மனதையும் பலப்படுத்துகிறது, நலப்படுத்துகிறது. தெய்வ சிந்தனை என்பது போற்றத்தகுந்ததாக மாற வேண்டும். அப்படி தெய்வத்தை போற்றுவது நம்மை போற்றிக் கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு என்பதை பறைசாற்றுகின்ற முகமாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் வணக்கத்திற்குரிய ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள், கட்டளை விசாரணை ஸ்ரீ மௌனமடம் திருச்சாப்பள்ளி அவர்களே, இங்கே அறிமுக உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய SRM குழுமத்தினுடைய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர், உலகெங்கும் இருக்கிற தமிழ் நல்லுலகம் ஒரு மகத்தான தலைவன் மோடி அவர்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை, அளப்பெரிய ஆற்றலை உணர்ந்து கொண்டதற்கு காரணமாக அமைந்தது ஒரு தமிழ் புத்தகம். அதை எழுதியவர் நம்முடைய முனைவர் அருமை சகோதரர் கருநாகராஜன் அவர்கள். அதை வெளியிடுகின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அதற்கு அவரை நான் மனமுவந்து பாராட்டுகிறேன். இது என்றாலும் இன்றைய செய்திதானே நாளைய வரலாறு. அது பொய் செய்தியாக இருந்தாலும் உண்மையான செய்தியாக இருந்தாலும் காலப்போக்கில் பொய் என்பது மறக்கப்பட்டு அதுவே மெய்யாக காண்கின்ற உலகமாக இது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஒரு புறம். ஆனால் அதற்கு மாற்றாக மெய்யை மெய்யாக எழுதுவது என்று எழுதிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் கருநாகராஜன் அவர்களே, பெண்கள் உரிமையை பற்றி பேசாத நாள் இல்லை. இன்றைக்கு கூட தனக்கு ஒரு சிறப்பு செய்தியாளர் என்பதிலே கூட அதை பற்றி அதிகமாக மகிழ்ச்சி கொள்ளாமல், வேளாண்குடி நாயனாருடைய மனைவி பெயர் என்ன என்று தெரியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினாலும் நான் அவருடைய பல்வேறு பட்டிமன்றங்களை பார்த்திருக்கிறேன். பெண்களுக்காக போராடுகிற எல்லா நேரங்களிலும் குடும்பம் சிதைந்துவிடக் கூடாது என்கின்ற லட்சுமண ரேகையை அதிலே சேர்த்து அவருடைய வாதங்கள் எல்லாம் அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனாலும் அதுல கலாச்சாரம் சிதைந்துவிடக் கூடாது என்கின்ற தன்னுடைய விருப்பம் அதில் விளைவேறிக் கொண்டிருக்கிற விதமாகத்தான் அவருடைய வாதங்கள் இருக்கும். அப்படி அழகான வாதங்களுக்கும் அற்புதமான பேச்சு திறனுக்கும் உரிய இன்றைய விருதை பெற்று ஏற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ் பற்றாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, யாரிடம் ஐயா செல்வம் சேர வேண்டும்? என்னை பொறுத்தளவில் பாரிவேந்தரை போன்ற ஒரு இடத்துல செல்வம் சேருவதுதான் தவறில்லை. 4 காசு சம்பாதித்த உடனேயே அதை எப்படி தாந்தோணித்தனமாக செலவழிக்கலாம் என்று நினைக்கின்ற சமூகத்தில் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அது சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்படுகின்ற பாரிவேந்தரும் அவருடைய அலங்கர புதல்வர் இங்கே முன்னிலை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, காரணிய அணுகுண்டே விழுந்தாலும் நான் அசர மாட்டேன். ஏன் என்றால் நான் வந்தது இந்த ஞான சம்பந்தர் வழி அல்லவா, இதற்கும் அஞ்சேன் என்று உண்மையை எடுத்துரைப்பதில் தன்னிகரட்டு விளங்குகின்ற நம்முடைய மதுரை ஆதீனம் 293வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே,
ஒரு நாடு என்று இருந்தால் அதற்கு ஒரு செங்கோல் வேண்டும். செங்கோல் ஆட்சி செய்பவர்களுக்காக வைக்கப்படுகிறது என்றால் இல்லை, ஆட்சி செய்பவர்கள் நடுநிலையில் தவறாமல் இந்த மக்களினுடைய நலனை மனதிலே ஒன்று ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த செங்கோல். அது தமிழகத்திலே இருந்துதான் செல்வது சிறப்பு என்று இன்றைக்கு டெல்லியிலே அந்த செங்கோல் இருக்கிறது. அந்த செங்கோலாதீனம் ஸ்ரீலஸ்ரீ செங்கோலாதீனம் அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்களே, சிவாலயம் மோகன் அவர்களே, இங்கே தருமபுரி ஆதீனத்தினர் 27வது நட்சத்திர குருமகா சன்னிதானம் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்களே, நன்றியுறவை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய மாநாட்டினுடைய பொருளாளர் தருமபுரி ஆதீனம் மறைவு வெற்றிவேல் அவர்களே, தமிழ் நல்லுலகனுடைய அறிவு சார்ந்த தமிழ் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை குறித்தாக்கி, நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் அதுல நாள் வரை நினையாமல் சைவ சித்தாந்தம் எப்பொழுதும் ஒரு முழுமையை அடைய முடியாது. அதனால்தான் அப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பணத்தை முன்மத வேளம் குறித்தான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர். அதாவது யார் மனம் உருகி இறைவனை வேண்டுகிறானோ அவனுடைய மனமே கோயில் என்று சொல்கிறான். இப்படி ஒரு கோயிலை ஒன்றுமே இல்லாதவன் எந்த கோயிலுக்கு செல்வான்? மனதை பக்குவப்படுத்துகின்ற பொழுது அவன் மனமே கோயிலாகிறது என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகத்துக்கு தந்தவர் அப்பர் பெருமானவர்கள். அதேபோல ஞானசம்பந்தர் அவர்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திற்கு தர வேண்டுமோ அதையெல்லாம் தந்தவர். அத்தனை சிறிய வயதில் அவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றவர் என்று சொன்னால் அவர் ஞானசம்பந்தர் மட்டும்தான். சைவத்துக்கு தமிழாலும் ஞானத்தாலும் பக்தியினாலும் புத்தியூர் ஊட்டியவர் யார் என்று கேட்டால் அவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர் சிவபெருமானை எப்படி சொன்னார் என்றால், உள்ளம் கல்வன் என்று சொல்கிறார். இறைவனையே என்னுடைய மனதை கவர்ந்து கொண்ட கல்வன் என்று கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் இறைவன் மீது எத்தனை அசைக்க முடியாத பக்தி வைத்திருப்பார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் மிக எளிதாக இறைவனை வழிபடுகின்ற முறைகளாக அமைந்திருக்கிறார். அதே போலதான் திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகர் நமச்சிவாயா வாழ்க நாதன்தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்று எனச் சொல்லி இறைவன் திருவடி தரிசனத்தை பெறுகிறார். எத்தனையோ பிறவிகளை எடுத்துவிட்டேன், இந்த பிறவியில் உன் திருவடியில் நான் சரணாகதி அடைகிறேன், உன் திருவடி பணிந்து வணங்கி அதை கண்டு நான் என்னுடைய பெரு வீட்டை அடைகிறேன் என்று சொல்கிறார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இதிலே சிறிது வித்தியாசமானவர். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் பின்பற்றுகிறார்கள். நானும் கூட சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் பின்பற்றுகிறேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருப்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள்தான் காரணம் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்கள் முன்னிட்டு வைக்க விரும்புகிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும்தான் தனக்கு பிடித்திருந்த பித்தை இறைவன் மீது சுமத்துகிறார். பித்தா பிரைசூடி என்று தனக்குத்தான் பித்து பிடித்து இறைவனை பித்தம் என்று அழைத்தார். அதுபோல இன்றைக்கு பல தலைவர்களாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் தாங்கள்
பிறனுக்கு முன்மாதிரியாக நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு யாராவது சிறிது முன்மாதிரியாக நடந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது சேற்றை வாரி ஈர்ப்பதற்கு தயங்காதவராக இருக்கிறார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியல்ல. நானும் பிறகு முன்பாக திட்டம் என்று அழைத்தவர் இறைவனை தன்னை பாடச் செய்கிற பொழுது எனக்கு பாடத் தெரியாது என்று சொல்கிறார். உடனே முதலடியை எடுத்து தருகிறான் இறைவன். நீ என்னை எப்படி அழைத்தாயோ அப்படியே தொடர்ந்து, அதான் பித்தா பிரைசூடி என்று. அத்தகைய பெருமதிப்புக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவனாசிக்கு வந்ததும் நீரில்லாத குளத்திலே நீரை வரவழைத்ததும், நீரிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்து போன முதலையை வரவழைத்ததும், அந்த முதலையின் வாயிலே இருந்து ஒரு அந்தன சீவனை எடுக்கின்ற நேரத்தில் அவன் எந்த வழியில் இருப்பவனாக இருப்பானோ அவளை வளர்ச்சியை தந்து எடுத்து தந்து இவனை அழைத்து சென்று நீங்களும் மகிழ்ச்சியோடு உனக்கு பொங்கல் விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லியதும், இது உண்மையா என்று சில பேர் கேட்பார்கள். உண்மையா இல்லையா என்று கூறுவதற்கு சரித்திர சான்றுகளை நாம் எழுதி வைக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே இல்லை அல்லவா? ஆனால் நம்பிக்கை உண்மை என்று சொல்கிறது. ஆனால் என் வாழ்வில் கூட நான் அதை முழுமையாக அனுபவித்தவன் என்கின்ற அளவில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளால் தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். எனக்கு 8 அல்லது 9 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ 8, 9 அந்த வயதில் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை வருகிறது. அந்த குரு பூஜை விழாவிற்கு ஆண்டுதோறும் எங்களுடைய அத்தை அப்பாவுடைய சகோதரியை அழைத்து செல்வார்கள். சாமி செய்வார்கள், பிறகு அங்கேதான் சாப்பிடுவார்கள். எல்லோரும் சாப்பிட்ட பின்பு நான் அதற்கு பின்பாக இருக்கின்ற அந்த தாமரை குளத்திற்கு சென்றேன். அங்கே விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் வழுக்கி உள்ளே விழுந்து விடுகிறேன். தண்ணீருக்குள்ளாக நீச்சல் தெரியாதவன் விழுந்து விட்டால் 3 முறை மேலே வருவான் என்பது சத்தியம்தான். அதை நானே அனுபவித்தேன். முதன்முறையாக மேலே வருகிறேன். அப்போது செந்நீர் தெரிகிறதை தவிர ஒன்றும் தெரியவில்லை. 2வது முறை வருகிறேன். ஒரு கை தெரிகிறது, விரல் தெரிகிறது, ஆனால் அந்த விரலை எட்டி பிடிக்க இயலவில்லை. 3வது முறை மேலே வருகிறது. அந்த விரலை பிடித்து விடுகிறேன். நான் அந்த விரலை பிடித்தவுடன் அவர் அப்படியே என்னுடைய கையை திருவி மணிக்கட்டோடு பிடித்து என்னை வெளியே எடுத்து விடுகிறார். எல்லோரும் பெரிய சத்தமாக இருக்கிறது. இதை கேட்டு என்னுடைய சகோதரர் மூத்தவர், என்னை விட மூத்தவர் ஓடி வருகிறார். அப்பொழுது என்னை தண்ணீரில் எடுத்து அந்த கரையிலே போட்டிருக்கிறார்கள். நான் அப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு சென்ற காரணத்தால் அதிக நீரை குடிக்கவில்லை. உடனே யாருடன் மகன் என்று கேட்கிறார். உடனே அருகே வந்த என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி என்று சொல்லுகிறார். அந்த பெரியவர் அவரை பார்த்து இந்தான் எடுத்துட்டு போ என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு என் அப்பை ஓடி வந்து அவரை தேடுகிறார். ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. இன்றைக்கு கூட அந்த அவிநாசி மிகப்பெரிய நகரம் என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு ஒரு சின்ன கிராமமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் யார் என்று யாராலும் சொல்ல இயலவில்லை, கண்டுபிடிக்கவும் இயலவில்லை. அதனால்தான் நான் அதை முழுமையாக நம்புகிறேன். சுந்தரருடன் என்னை காத்து நின்றார் என்று கருதுகிறேன். அந்த சுந்தரருக்கு நான் எப்படி பணி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால், நல்லவர்கள் மீது யார் காழ்ப்புணர்வை உருவாக்குகின்றார்களோ, யார் சேட்டை வாரி தூட்டுகிறார்களோ, அவர்கள் இந்த சமுதாயத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்றவனாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாவுக்கரசர் அவர்கள் ஒரு அற்புதமான வாக்கியத்தை தந்திருக்கிறார். அது என்ன வேண்டுமா? என் கடன் பணி செய்ய கிடப்பதே என்று சொல்லுகிறார். வெற்றி தோல்வி இவற்றை எல்லாம் பற்றி கவலைப்படாமல்
ஒருவன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் அது இறைவனுக்கு நாம் செய்கின்ற ஒரு பணி என்று சொல்கிறார். அந்த பணிக்கு என் வாழ்வில் நான் பார்த்த ஒரு உதாரணம் எதிரே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் தமிழறிஞர் மணியன் அவர்கள். அவருடைய தமிழாற்றல், அவருடைய சொல்லாற்றல், அவருடைய செயலாற்றல், அவருடைய நேர்மை, இத்தனையும் அவர் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மாமனிதராக இருந்தாலும் அவர் நாவுக்கரசர் அவர்கள் சொன்னதை போல என் கடன் பணி செய்ய கிடப்பது என்று எதனையும் எதிர்பாராமல் நல்ல கருத்துக்களை தொடர்ந்து சொல்வேன், என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை சொல்வேன், எதனையும் எதிர்பாராமல் என்கின்ற மாமனிதராக அவர் அமர்ந்திருக்கிறார். இப்படி நாளினால் நம்முடைய சைவ நலம், சைவ சமயம் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னாலும் இன்றைக்கும் அது என்றைக்கும் எல்லோருக்கும் அங்கமாக இருக்கிறது. அதை செய்வதிலே நம்முடைய பரிமாணத்தினுடைய பணி மகத்தானது. எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் மூலமாக மதத்தொண்டை வளர்க்க வேண்டும், தமிழ் மூலமாக நாம் செய்கின்ற தொண்டெல்லாம் மக்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் 1984ஆம் ஆண்டு 26வது குருமகா சன்னிதானம் சீலஸ்ரீ சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளால் இந்த சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது. 5 அற்புதமான மாநாடுகளை நடத்தி இது 6வது மாநாடாக இன்றைக்கு நடந்து அதனுடைய இறுதி கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 5 மாநாடுகள் 1984 தர்மபுரத்திலும், 86 மலேசியாவிலும், 88 வாரணாசியிலும் நடந்திருக்க. ஏதோ சைவம் என்று சொன்னால் அது தமிழகத்தை மட்டும்தான் சார்ந்தது என்று இல்லை. ஈசன் இல்லாத சைவம் எது இருக்கிறது? ஈசனுக்கு இருக்கின்ற ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்த ஆலயம் வாரணாசியிலே தானே இருக்கிறது. குமரகுருவர் ஏன் அங்கே சென்று சைவ மதத்தை தோற்றுவித்தார்? நம்முடைய கருணை ஆலயத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லை. குமரகுருவருடைய ஒரு வார்த்தையை நாம் நினைவு கொண்டால் போதும். அவர் சொல்கிறார், கருணை வந்த பின்புதான் குழியினேன் என்று சொல்லுகிறார். அதுவரை தனக்கு ஒரு இருமாப்பு இருந்தது. அந்த கருணை ஆலயத்துக்கு வந்த பின்புதான் நான் குறுகி நின்றேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவனுடைய பெருமையை எப்படி உயர்த்தி சொல்லி இருக்கிறார் என்று வாருங்கள். அப்படி அற்புதமாக பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து தமிழுக்கும் சைவத்துக்கும் பெரும்பணி ஆற்றி வருகின்ற மடங்களில் முதன்மையான மடமாக நம்முடைய கருணை ஆதீனம் இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு 13 நாடுகளை சாமி பேசுகிறது போல் சொன்னார். ஜப்பானிலிருந்து இதுவரை எந்த மாநாட்டிற்கும் யாரும் வரவில்லை. முதல் முறையாக இந்த மாநாட்டிற்கு ஜப்பானிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 13 நாடுகளிலே இருந்து மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டு 302 ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அது 4 புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு அற்புதமான புத்தகங்களாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம் நமக்கு இருக்கிற வித்தியாசம் அது ஒண்ணுதான். நாம் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக செய்வோம். ஆனால் மிகச் சிறப்பாக செய்வதை எழுதி வைப்பது என்பது நம்முடைய வரலாற்றில் இல்லை. ஆங்கிலேயன் எதை செய்யலாம் உடனே ஒரு டெக்ஸ்ட் போட்டுருவான். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டான். உடனே நம்ம அதை படிப்பான். அவன் வரி செலுத்துவதற்கு தயாராக இருந்தார். வரி செலுத்துவதற்கு தயாராக இருந்தபோது மதிக்காத காரணத்தால் தான் வரி செலுத்துவதற்கு மறுத்தார். மதிக்காத உன்னை
நான் வென்றெடுப்பே தீர்வேன் என்கின்ற உணர்வை அவன் பெற்றான். இது என்னைய தப்பு, இது எழுதி மட்டும் படிச்சுட்டே இருப்பான். மறுத்ததை நம்ம எழுதி வச்சிருக்க மாட்டான். காமராஜர் ஏன் இங்க தவிர்த்தார்? காமராஜர் இடத்துல செல்கிறார்கள். திருவண்ணாமலையிலே முதலில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலை பாவு சண்முகம் வெற்றி பெறுகிறார். உடனே காங்கிரஸ் பெருமக்கள் எல்லாம் சென்று காமராஜரை பார்க்கிறார்கள். காமராஜரை பார்த்து அவர் கேட்டதெல்லாம், நாம் நம்முடைய சாதனைகளை மக்கள் எடுத்துச் சொல்வதற்கு, அதான் டெக்ஸ்ட் பண்றதுக்கு தவறி விட்டோம் என்று சொல்லுகிறார். நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கெல்லாம் தமிழறிஞர் மனிதனை போன்றவர்கள் களத்தில் இல்லை. அதுதான் காங்கிரஸ் தோற்றத்துக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். காமராஜர் தோற்றது, காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் தோற்று போகும், அது வேறு விஷயம். அவர் சொல்லுகிறார்கள், நாம் ஒரு சினிமா எடுக்க வேண்டும், ஒரு குறும்படம் எடுப்பதன் மூலமாக நம்முடைய சாதனைகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் சொல்கிறார்கள, ஒரு உண்மைதான் ஒரு மகத்தான தலைவனாக இருந்தாலும் எடுத்த உடனேயே பல பேர் சொல்கின்ற கருத்தை புறந்தள்ளினால் அவன் ஜனநாயகவாதி இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் பெருந்தலைவர் என்பது பெருமைக்குரிய தலைவர். அவர் எல்லாவற்றையும் கேட்கிறார். கேட்டுட்டு படம் எடுப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறார். அந்த காலத்தில் ஒரு 30,000 ஆகும் என்று சொல்லுகிறார். 30,000 ஆகுமா என்று கேட்ட பெருந்தலைவர் சிறிதும் தயங்காமல் சொன்னாராம், அந்த 30,000 இருந்தால் நான் இன்னும் ஒரு பள்ளி கட்டி விடுவேன், ஏழைகள் படிப்பதற்கு உதவும் என்று சொன்னாராம். ஆனா இது என்ன வருகிறது? நல்லவர்கள் வெளிச்சம் போடுவதற்கு விரும்பவில்லை. உள்ளம் பிரகாசமாக இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. கால மாற்றத்தால் உள்ளம் பிரகாசமாக இருக்க வேண்டியதில்லை. உள்ளம் ஒரு இருட்டறையாக இருந்தாலும் வெளியிலே வெளிச்சம் போடுங்கள் என்று சொல்லுகின்ற சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு மாற்றுத்தான் இந்த சமய மாநாடு என்று நான் கருதுகிறேன். நல்ல உணர்வுகள், நல்ல உள்ளங்கள் போற்றி பாதுகாக்கப்படாமல் ஒரு நல்ல சமுதாயத்தை யாராலும் உருவாக்க முடியாது. ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அது நன்முயற்சியாக இருந்தால் அதற்கெல்லாம் நாம் ஒரு வலு சேர்க்கின்ற பொழுதுதான் காலத்தை கடந்து நல்லது செங்கோலாக உயர்ந்து நிற்கும்.